இந்த வருஷம் கோயம்புத்தூர்ல பல பேருக்கு வந்து இந்த குளிர் சீசன்ல முகவாதம் வந்திருக்கு. இந்த முகவாதம்னா என்ன? அதாவது பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவாங்க. அந்த முகவாதம் ஏற்படக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன? கோவையில் 10 ஆண்டுகளாக இல்லாத 16 டிகிரி செல்சியஸ் கடும் குளிர். அதிகரித்து வரும் முகவாத பிரச்சனையால் பெண்கள் பரிதவிப்பு. பக்கவாதமோ என பயப்படும் அவலம். பெண்களை அதிகம் தாக்கும் முகவாத பிரச்சனை. கோயம்புத்தூர் மக்கள் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும், இதை தாண்டி குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்க என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் செல்லலாம். முகவாதம் அதாவது பெல்ஸ் பால்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டினுங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் கூட பெல்ஸ் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸோ பால்சினா என்னென்னா வாதம், ஓகேங்களா. பெல்ஸ் பால்சின்றது அது ஒரு நேம், ஓகே, கண்டுபிடிச்ச கொடுத்த பேர், அந்த மாதிரி ஒரு நேம், ஓகே. பட் ஆனால் முகவாதம்னு ஏன் சொல்கிறோன்னா அது ஃபேஸை மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, அந்த முகவாதத்துக்கு என்னென்னா, முகவாதத்துக்கும் பக்கவாதத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியணும். பக்கவாதம் அப்படின்றது வந்து ஸ்ட்ரோக், அதாவது உங்களுக்கு தெரியும்ல, இந்த பிரெயினில் வந்து கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சைடு கை கால் மொத்தமாக வராமல் போயிடும், இந்த இப்படி ஆயிடுவாங்களே, அது பக்கவாதம். ஆனால் முகம் மட்டும்தான் போகுது, ஆனால் கை கால்லாம் நல்லா இருக்குது அப்படின்றது முகவாதம். ஸோ மூஞ்சி மட்டும் காலி ஆகிறது, ஃபேஸ் மட்டும் வந்து பேரலைஸ் ஆகிறது அப்படின்றது தான் இந்த பெல்ஸ் பால்சின்னு சொல்லக்கூடிய முகவாதம். கை கால் ஒரு சைடு ஃபுல்லாகவே போயிடுறதுன்றது பக்கவாதம். ஏரி சார், இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து இது ரெண்டுத்துக்கும் காரணங்களும் வித்தியாசம் தெரியணும். இப்போ எதுக்கு நம்ம பயப்படணும்னா பக்கவாதத்துக்கு பயப்படணும், ஏன்னா இங்கே பிரச்சனை மூளையில் இருக்கு. முகவாதத்துக்கு வந்து பயப்படணும்னா பயப்பட தேவையில்லை, ஆனால் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். ஏன் முகவாதத்துக்கு பயப்பட தேவையில்லைன்னா இது மூளையில் பிரச்சனை கிடையாது, மூளையிலேருந்து வெளியே வர ஒரு பர்டிகுலர் நரம்பில் வர பிரச்சனை. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் நரம்புன்றதுனால அதை நம்ம கொஞ்சம் ஈஸியாக சரி செஞ்சிடலாம். ஆனால் மூளையிலேயே ரத்த கட்டு, ஆனால் மூளையிலேயே வந்து ரத்த உராய்வு இருக்குன்னா அது டேஞ்சர். அதனால பக்கவாதம், ஒரு சைடு கை கால் வரல திடீர்னு அப்படின்றது வந்து டேஞ்சர். உடனே 3 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் போகணும். ஆனால் இந்த முகவாதம்னு சொல்லக்கூடிய பெல்ஸ் பால்சி வந்து டேஞ்சர் கிடையாது, ஆனால் ஈஸியாக வந்து சரி செய்யலாம். இது ஒரு பர்டிகுலர் நரம்புனால வரக்கூடிய பிரச்சனை. முதல்ல இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ரைட். ஆனால் இன்னைக்கு நம்ம டாபிக் பக்கவாதம் இல்லை, முகவாதம், அதாவது பெல்ஸ் பால்சி. என்ன சார் திடீர்னு கோயம்புத்தூர்ல இந்த கேஸ் ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, ஒரு 10 செகண்ட் கிளிப்பு போட்டிருப்பேன். அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, என்ன ரீசன்? வரலாறு காணாத குளிர் 16 டிகிரி 14 டிகிரியில் வந்து இருந்ததுன்னா இந்த பிரச்சனைலாம் வருமா அப்படின்ற மாதிரி. இப்போ இதை வந்து பற்றி நம்ம போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிளான நரம்பு என்ன, ஏன் வந்து குளிருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது ஒரு சைடு இந்த முகம் வந்து நம்மளுக்கு வாதம் ஆகும்போது, அந்த முகவாதம் ஆகும்போது அதுக்கு முக்கியமான நரம்பு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது பேர் தான் ஃபேஷியல் நர்வ், அதாவது மூஞ்சு நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஷியல் நர்வ், மூஞ்சு நரம்புன்ற ஒரு ஃபேஷியல் நர்வ்ன்றது மிக முக்கியமான ஒரு கிரேனியல் நர்வ், அதாவது மூளையிலேருந்து வெளியே வரக்கூடிய நரம்புகள் கிரேனியல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து ஒரு 12 கிரேனியல் நர்வ் வந்து இருக்குது, ஓகேங்களா. அப்படியே லைனாக ஆரம்பிக்கிறோம். ஆல்ஃபேக்டரி, ஆப்டிக்கு, ஆப்தால்மிக்கு, ட்ராக்லியரு, ட்ரைஜெமினல், ஃபேஷியலு, வெஸ்டிபுலோ காக்லியர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசோஃபெரிஞ்சல் ஆடாடா சொல்லிகிட்டே போவேன் மருத்துவ மாணவரில். அதில் 7வது நரம்பு தான் இந்த ஃபேஷியல் நர்வ். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்புகளில் 7வது நரம்பு வந்து இந்த மூஞ்சு நரம்பு, அதாவது ஃபேஷியல் நர்வ். பேர்லேயே இருக்குல்ல, என்னது, மூஞ்சு நரம்பு. அப்போ மூஞ்சுக்கு தேவையான சென்சேஷன் மற்றும் மூமெண்ட், அதாவது நம்மளோட சொரணை மற்றும் தசையோட செயல்கள், இதெல்லாம் வந்து காமிக்கிறது இந்த ஃபேஷியல் நர்வ், ரெஸ்பான்சிபிள் ஃபேஷியல் நர்வ். இப்போ வந்து இந்த ஃபேஷியல் நர்வ் என்ன எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணுதுப்பாங்க, இந்த தலையை புருவத்தை தூக்குறீங்க, இங்கே சப்ளை பண்ணுது. கண்ணை மூடுறீங்க, இந்த மூடுறதுக்கு காரணம் அந்த ஃபேஷியல் நர்வ். வாயிலெல்லாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன்னா இந்த ஃபேஸ், அந்த மசில்ஸ் இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறது ஃபேஷியல் நர்வ். நாக்கை வந்து இதெல்லாம் பண்ணி சப்ளை பண்ணுறது ஃபேஷியல் நர்வ். அப்போ இவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு சைடு மூஞ்சை ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அந்த ஃபேஷியல் நர்வ், அதாவது இந்த மூஞ்சு நரம்பு. அப்போது அந்த மூஞ்சு நரம்பு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால செயலிழக்குது, ஆர் வந்து அப்போதைக்கு தற்காலிகமாக செயல் கம்மியாகுதுன்னா அப்போ இந்த ஆக்ஷன்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து இப்படி புருவத்தை தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அப்போ இந்த இடம் அப்படியே ஃபிக்ஸட் ஆகிடும். கண்ணை மூட முடியுமா? மூட முடியாது. அப்போ ஒரு சைடு மட்டும் கண்ணு நார்மலாக அடிச்சுட்டு இருப்பீங்க, இன்னொரு சைடு கண் இப்படியே இருக்கும், கண்ணை மூடவே முடியாது. இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் கமலஹாசன் சார் ராகவன் கண்ணை எடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லுவார் தெரியுமா, ஒரு டைலாக். அந்த மாதிரி உங்கள் கண்ணு நீங்கள் இப்படி விரிச்சுலாம் காமிக்க வேணாம், அதுவே அப்படி ஆகிடும்.
ஸோ கண் நீங்கள் மூடவே முடியாது. நீங்களே எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அப்படி தான் ஆகுமே தவிர கண்ணு மூடாது. ஏன்னா அந்த தசை வந்து வீக் ஆயிடுச்சு. அந்த தசை ஏன் வீக் ஆச்சு? தசைக்கு கனெக்ஷன் கொடுக்குற அந்த ஒயருன்னு சொல்லக்கூடிய மூஞ்சு நரம்பு செயலிழந்துருச்சு ஆர் செயல் குறைஞ்சிடுச்சு. இது ஒரு பிரச்சனை. 3வது வந்து இந்த சைடு வாயெல்லாம் வந்துட்டு என்ன சார் ஆகும் அப்படின்னா, இந்த சைடு வாய் நம்ம இப்படி இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த சைடு வேலை செய்யாது. அப்போ இந்த சைடு தான் நீங்கள் ஓவர் எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த சைடு தான் அடிச்சிட்டு இருப்பீங்க தவிர இந்த சைடு ஏதோ டெட் பாடி சைடு மாதிரி ஆகிடும். அப்படியே இருக்கும். அப்புறம் நாக்கும் அதே மாதிரி வந்து நம்மளால் ப்ராப்பராக பேச முடியாது. ஒரு மாதிரி நாக்கை சொலட்டு பேசின்ற மாதிரி ஆகிடும். நாக்கோட ஒரு சைடோட டேஸ்ட் தெரியாது. ஏன்னா ஃபேஷியல் நர்வ் அந்த மூஞ்சு நரம்பு நாக்கோட டேஸ்ட்டில் ஒரு பகுதியில் வந்து ஆன்டீரியர் 2/3 சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு பகுதியில் வந்து சப்ளை பண்ணுது. அப்போ டேஸ்ட்டுகள் வந்து சில நேரத்தில் தெரியாமல் போகலாம். அப்போ இது எல்லாமே இந்த மூஞ்சு நரம்பு மூஞ்சு வாதம் இந்த ஃபேஸ் வாதத்தோட முகவாதத்தோட சிம்டம்ஸ் அறிகுறிகள். ஸோ அறிகுறிகள்னு எடுத்தோம்னா உங்களுக்கு ரீகேப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து தூக்க முடியாது, அப்படியே ஃபிக்ஸட் ஆகிடும், கண்ணை வந்து மூட முடியாது, கண்ணு மேலே போகாது. இதெல்லாமே வந்து பிக்டாரிக்கலாகவும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாயை நம்ம குளறோம், பேசுறது குளறோம், டேஸ்ட் பிரச்சனை, இது எல்லாமே வந்து இந்த முகவாதத்தோட அறிகுறிகள். எதனால் சார் இந்த முகவாதம் வந்து ஏற்படுதுன்னா, அப்போ இந்த மூஞ்சு நரம்பு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய பின்பகுதியில் வந்து இங்கே தான் வந்து இந்த விஜய் சேதுபதி சார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நடுவில் கொஞ்சம் பக்கம் காணணும்னு நினைக்கிறேன், அதில் சொல்லுவார் அப்படின்னா அந்த இடத்துல இருந்தாங்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த செரிபுல பான்டைன் ஆங்கிள் மெடுலா ஆப்ளகேட்டா கிட்டேருந்து தான் அந்த மூஞ்சு நரம்பு ஃபேஷியல் நர்வ் ஆரம்பித்து அங்கேருந்து அப்படியே நம்மளுக்கு இந்த கனால் வழியா இந்த கேப் வழியா வந்து இங்கேருந்து வெளியே வந்து ஒரு 5 பிரான்ச்சாக பிரியுது. அப்போது இந்த ஆங்கிளில் வந்து அந்த அக்கோஸ்டிக் அந்த ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் ஏற்படும் போது, இந்த நரம்பு வீக்கம் ஏற்படும் போது இந்த செயல்பாடு இழக்குது. அப்போ இதுக்கு வந்து காரணங்கள் என்னென்னும் போது கண்டிப்பாக கோல்டு எக்ஸ்போஷர் ஒரு காரணம். இப்போ நான் ஸ்டாப்பாக நம்ம காலையில் 5-6 மணிக்கு இந்த பனியில் இருந்து 1 மணி நேரம் பைக் ஓட்டிட்டு போகிற ஆளாக இருக்கும். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு டெய்லி நான் வந்து போயிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, அப்போ அந்த குளிரில் போயிட்டு காலங்காலத்தில் வரும்போது அந்த கூல் எக்ஸ்போஷர் படும்போது இந்த மூஞ்சு நரம்புக்கு போகிற அந்த இரத்த குழாய் சப்ளை எல்லாமே வந்து சுருங்கி அந்த மூஞ்சு நரம்பு செயல் குறையுது. அப்போ அந்த ஃபேஷியல் நர்வ் வந்து வேசோஸ்பாசம்னால அந்த ஃபேஷியல் நர்வ் வந்து செயல் கம்மியாகுது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன், கோல்டு எக்ஸ்போஷர். அப்போ ப்ரொலாங்டு கோல்டு எக்ஸ்போஷர் வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இதை தாண்டி முகவாதத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வைரஸ் இன்ஃபெக்ஷனு, ஹெச்எஸ்வின்னு சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட் வைரஸு, அப்புறம் அடிபடுறது, சர்ஜரி எப்போ தெரியாமல் வந்து நம்ம இந்த பெரோட்டிட் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறாங்கன்னா தெரியாமல் வந்து அந்த ஹிட் பண்ணிடுறது, இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இந்த முகவாதத்துக்கு வந்து இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில சார்காய்டோசிஸ் மாதிரி, ஒரு சில எதிர்ப்பு சக்தி நோய்கள், இதில் மாதிரி ஹெச்ஐவி மாதிரி நோய்கள், இதில் எல்லாத்துலேயுமே முகவாதம் வரலாம். ஆனால் ரொம்ப காமனாக இந்த கோல்டு எக்ஸ்போஷரில் வருது. ஃபீமேல் செக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக வருது. அதே மாதிரி இந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற சுகர் பேஷண்ட்டு, இம்யூனோ காம்ப்ரமைஸ்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக வருது. இது எல்லாமே வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு தான் ஈஸியாக வருதுப்பா அப்படின்ற மாதிரி விஷயம். சரி சார், அப்போ வந்து இப்போ வந்து இது ஒரு ப்ராப்ளமாக உயிர்கொல்லியா இது மாதிரிலாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. 100% இது குணமாயிடும். இது குணமாகறதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் மற்றும் ஃபிசியோதெரப்பி எல்லாம் பண்ணிங்கன்னா 2லேருந்து 3 வாரத்தில் நல்ல குணமாகும். இல்லை நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் விட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கூட பிரச்சனை அப்படியே போகலாம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடும். ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் செல்ஃப் மெடிக்கேஷன் எதுவுமே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து போயிட்டு டாக்டரை பார்க்கணும். இஎன்டி சர்ஜன், நியூராலஜிஸ்ட் யார் வேணால் பார்க்கலாம். பார்க்கும்போது அவங்க அந்த பெல்ஸ் பால்சி இது முகவாதம்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டீராய்டு மாதிரி மருந்துங்க ஒரு சில நாட்களுக்கு தருவாங்க. அதை தாண்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியை வந்து பரிந்துரை செய்வாங்க. அந்த மசில்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பியும் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னொரு இது இம்பார்ட்டண்ட் ஆங்கிள் இந்த முகவாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தான். ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நீங்களே தெரியும், ஒரு நிமிஷத்துக்கு சராசரியாக நம்மளுக்கே தெரியாமல் ஒரு 50 வாட்டி 60 வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணை வந்து பிளிங்க் பண்ணிடுறோம், டக் 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 டக்குன்னு. ஏன் இந்த பிளிங்கிங் ஏன் நடக்குதுன்னா, அந்த கண்ணோட மெம்பரனை லூப்ரிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எதை வச்சு லூப்ரிகேட் பண்ணுது? டியர்ஸ், அதாவது நம்ம கண்ணில் வர நீர், அதை வச்சு லூப்ரிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் உங்கள் கண்ணை ஒரு நிமிஷம் இப்படியே வைங்க, கண்ணு தானாக எரிய ஆரம்பிக்கும், கண்ணில் வந்து தண்ணி தானாக ஊற்ற ஆரம்பிக்கும். ஏன்னா கண்ணு வந்து லூப்ரிகேஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கணும். அதுதான் வந்து கடவுள் படைச்சிருக்க ஒரு மெக்கானிசம். இப்போ இந்த பெல்ஸ் பால்சி முகவாதத்தினால உங்களுக்கு வந்து இந்த கண் இப்படியே திறந்துருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அப்போ காற்று பட்டு இந்த கண்ணு ஃபுல்லாக ட்ரை ஆகிடும்.
அது பேர் தான் எக்ஸ்போஷர் கெரட்டைட்டிஸ்னு ஆப்தல்மாலஜியில் நம்ம படிப்போம். அப்போ கண்ணு ட்ரை ஆகிட்டே இருக்கும் போது அப்போ என்ன ஆகும், கண்ணில் ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகும், கண்ணில் வந்து ஸ்கார் ஆகும், கண்ணில் வந்து சின்னதாக கீறல் வரும், அல்சர் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வெறும் சும்மா இஎன்டி டாக்டரோ இல்லைன்னா நம்ம நியூராலஜிஸ்ட்டோ இவங்கள மட்டும் பார்க்கறதுன்னு இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கண் மருத்துவரோட தேவையும் இந்த கேஸில் இருக்குது, முகவாதம் கேஸில் இருக்குது. அப்போ கண் மருத்துவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து இந்த முகவாதத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த லூப்ரிகேஷன் ட்ராப்ஸை வந்து போட்டுகிட்டே இருக்க சொல்லுவாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி லூப்ரிகேஷன் ட்ராப்ஸ் போட்டுகிட்டே இருங்க, ஏன்னா அப்போ தான் கண் ட்ரை ஆகாது. அதே மாதிரி கண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி பேட்ச் மாதிரி கொடுப்பாங்க, இந்த மாதிரி மூடி வைக்கிற மாதிரி பேட்ச் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கண்களுக்கும் சேர்த்து செய்யப்படும். ப்ளஸ் ஸ்பீச் ட்ரைனிங். ஓகே, நம்ம வந்து பேசுகிறத போது குளற போது அப்படின்னும் போது அதுக்கும் ட்ரைனிங் வந்து சைமல்டேனியஸாக பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஒரு சைடில் ஸ்டீராய்டு, இன்னொரு சைடில் வந்து ஃபிசியோதெரப்பி, இன்னொரு சைடில் வந்து கண்டாக்டரோட இன்ஃப்ளூயன்ஸு, இன்னொரு சைடில் ஸ்பீச் ட்ரைனிங் அப்படின்ற காம்போவை நம்ம செலுத்தும் போது இந்த முகவாதம் 2லேருந்து 3 வாரத்துக்குள்ளே 100% சரியாகும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் கோயம்புத்தூர் மக்கள் யாரும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குளிர் சீசனில் நீங்கள் வெளியெல்லாம் போகும்போது ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்துட்டு மங்கி கேப்பு, மஃப்ளரு, இயர் ப்ளக்ஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு போங்க. இதனால் வந்து கூல் எக்ஸ்போஷர் டைரெக்டாக இங்கே படாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த முகவாதம் வரதுக்கான வாய்ப்பு குறையும். நாட் ஒன்லி தட், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டு போகிறதுனால ஆல்ரெடி இந்த வீசிங், அலர்ஜி, ஆஸ்மா நம்ம டிபார்ட்மெண்ட் பேஷண்ட்ஸும் நிறைய பேர் கோயம்புத்தூர் சைடில் இருப்பீங்க, உங்களுக்கும் வந்துட்டு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஓவராலாக முகவாதன்றது பார்க்க பயமாக இருக்குமே தவிர உயிருக்கு ஆபத்தில்லை. கரெக்டான மருந்து மற்றும் ஃபிசியோதெரப்பியில் 100% குணம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வந்து முடிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். ரொம்ப பயனுள்ள டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.